ஹலோ வியூவர்ஸ், நான் தான் ராக்கி. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நாய்ஸ்ஃபிட் தரப்புல ரிலீஸ் பண்ணிருக்க கலர்ஃபில்ட் அல்ட்ரா 3ன்ற எலைட் எடிஷன் வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த குட்டி பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே நம்ம வாட்ச் தான் முதல்ல கண்ணுக்கு தெரியுது. அந்த வாட்ச் வந்து பார்க்கவே ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. அந்த சில்வர் பிரேசஸ் இன்னுமே அதுக்கு அழகா கூட்டுது. இந்த வாட்ச் கூட பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 எக்ஸ்ட்ரா சில்வர் பிரேசஸ் கொடுத்துருந்தாங்க. அதை கழட்டி மாட்டுறதுக்கும் யூசருக்கு ஒரு டூல் கொடுத்துருந்தாங்க, குட் ஒர்க் நாய்ஸ். இது கூட பாத்தீங்கன்னா நம்ம வாட்சை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாட்சோட டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் பில் குவாலிட்டி பத்தி பார்த்தலாம். இந்த வாட்ச்ல கொடுத்துருக்க சில்வர் பிரேசஸ் இந்த வாட்சோட பில் குவாலிட்டி இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாட்ச்ல இருக்கிற சில்வர் ஸ்ட்ராப்போட லாக்இன் அண்ட் லாக் அவுட் ரொம்ப ஃபிர்மா இருக்கிறதுனால இந்த வாட்ச் ஈஸியா கலந்துடும். அந்த மாதிரி தாட் ப்ராசஸே உங்களுக்கு வேண்டாம். அடுத்ததான் இந்த வாட்சோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரவுன் பட்டன் அண்ட் பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. மற்ற வாட்ச்ல கொடுத்த மாதிரி இந்த கிரவுன் பட்டன் டம்மி பண்ணாம இது ஒரு ஃபங்க்ஷனல் கிரவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா நீங்க வாட்ச் யூஐல எங்க வேணாலும் ஸ்க்ரால் இன் ஸ்க்ரால் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நாய்ஸ் எல்லாம் இதை பார்த்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா 1.96 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த AMOLED டிஸ்பிளே கலர்ஸ் எல்லாம் ரொம்ப விவிடா காமிக்குது. டைரக்ட் சன்லைட்ல கூட நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்த வாட்ச்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கிளியரா படிக்க முடிஞ்சிச்சு. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால உங்களால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சுக்க முடியும். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இதுல ரேஸ் டு வேக் ஃபீச்சர் கூட கொடுத்துருக்காங்க. அதை கூட நான் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப அக்யூரேட்டாவா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாட்ச்லயே உங்களுக்கு இன்பில்ட்டா ஒரு 6 to 7 வாட்ச் ஃபேசஸ் வந்துருது. அதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய வாட்ச் ஃபேசஸ் வேணும்னா நாய்ஸ்ஃபிட் லேப்ல நிறைய வாட்ச் ஃபேசஸ் இருக்கு. அங்க இருந்து நீங்க வாட்ச் ஃபேசஸ் செட் பண்ணிக்கலாம். இந்த வாட்சோட பில் குவாலிட்டி அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டிக்கு என்னோட மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 7.5 out of 10. அடுத்தது இந்த வாட்சோட சார்ஜிங் அண்ட் பேட்டரி லைஃப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100க்கு உங்களுக்கு 1 hour 45 minutes 2 hours ஆகும். அப்புறம் நீங்கள் வாட்சோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா பிராண்ட் சைட்லேருந்து 7 days கிளைம் பண்ணுறாங்க. பட் என்னோட யூசேஜில் ஒரு நார்மல் யூசேஜுக்கு 4 to 5 days ஈஸியாகவே வந்துருச்சு. பட் இன்டென்ஸாக யூஸ் பண்ணுறீங்க, அதாவது ஏதாச்சும் ஒரு ட்ராக்கிங்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஜிபிஎஸ் எனேபிள் ஆகிடும். ஸோ அப்படி எனேபிள் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு 2 days வரைக்குமே இந்த வாட்ச் உங்களுக்கு பேக்கப் தரும். ஸோ இந்த வாட்சோட சார்ஜிங் அண்ட் பேட்டரி குவாலிட்டிக்கு என்னோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 7 out of 10. நெக்ஸ்ட் இந்த வாட்சோட அதர் ஃபீச்சர்ஸ் அண்ட் ட்ராக்கிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த வாட்சில் உங்களுக்கு 50 to 70 ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரன்னிங் டு ஸ்விம்மிங் உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். இதில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கனால நீங்கள் ஸ்விம்மிங்க்கு இந்த வாட்சை ஹெசிடேட்டே பண்ணாமல் கட்டிட்டு போய் உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் SpO2 மானிட்டரிங், ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், ஸ்லீப் ட்ராக்கிங், ஹார்ட் ரேட் மானிட்டரிங்லாம் கொடுத்துருக்காங்க. 3 out of 5 டைம்ஸ் நாங்கள் மற்ற வாட்ச் எங்ககிட்ட இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி மேட்ச் ஆச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ மேட்ச் ஆகுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் நம்ம நாய்ஸ்க்கு. ஸோ அதர் ஃபீச்சர்ஸ் அண்ட் வந்து ட்ராக்கிங்க்கு என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 7.5 out of 10. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோன் கால் ஃபீச்சர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக இங்கேருந்தே வாட்ச்லேருந்தே கூட உங்களால் கால்ஸ் அட்டன் பண்ணிக்க முடியும். இல்லைனா வாட்ச்ல இருந்தே கூட உங்களால் யாருக்காச்சும் டயல் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஃபெசிலிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்சில் ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஒரு சீம்லெஸ் கனெக்ஷன் இருக்க போகுது. இதில் வந்து நான் வந்து ஒருத்தருக்கு கால் பண்ணியும் பார்த்துருக்கேன். அப்புறம் அவங்க பேசுறது எப்படி இருக்குன்றத பற்றியும் அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். அதை கூட இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதை பற்றி பார்க்கலாம். ஹலோ, கேட்குதுண்ணா. ஓகேடா. ப்ளூடூத் காலிங்க்கு என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 8 out of 10. ஸோ ஓவரால் இந்த வாட்ச் யாருக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாராச்சும் 3000 to 3500 செக்மெண்ட்ல எனக்கு வந்து ஒரு ப்ரீமியமான வாட்ச் வித் சம் குட் ஸ்பெக்ஸ் லைக் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கணும், அப்புறம் ப்ளூடூத் காலிங் இருக்கணும், ட்ராக்கிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ச் உங்களுக்கான வாட்ச் தான். ஒருவேளை நீங்கள் வெறும் ட்ராக்கிங் ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா அமேஸ்ஃபிட் வாட்சஸ் பாருங்கள். நான் மற்ற வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் அமேஸ்ஃபிட்டில் இருக்கிற வந்து ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேறு எந்த வாட்சுமே உங்களுக்கு கொடுக்காது. பட் உங்களுக்கு ஒரு எலைட்டாக ஒரு வாட்ச் வேணும், கொஞ்சம் ஸ்பெக்ஸும் இருக்கணும், பேட்டரி லைஃப் ஒரு 4 to 5 days வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ச் நானே ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ணிவிடுவேன். பட் ட்ராக்கிங் தான் உங்களோட மெயின் ப்ரையாரிட்டினா நீங்கள் வந்து இந்த வாட்சுக்கு போகாம இதே பட்ஜெட்டில் உங்களுக்கு இருக்கிற அமேஸ்ஃபிட் வாட்சஸ் ஏதாச்சும் பார்க்கலாம். அதோட பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இல்லை இந்த வாட்சே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க்கையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். மறக்காம இதையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்பாக் 360 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாட்ச் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை தட்டி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான டாபிக் உங்களை அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்க ராக்கி. டாடா, பை பாய்.